எந்த ஒரு மனுஷனும் தன்னை விட மேலான அதிகாரத்துல இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படினுங்க. ஏன்னா இந்த அதிகாரங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டதுங்க. நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதிகாரங்கள் அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவி மீது கணவனுக்கு அதிகாரம் இருக்கு, குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கு இருக்கு, ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மீது டீச்சர்ஸ் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, வேலையை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் அத்தாரிட்டி பவர்ல இருக்கவங்களுக்கு நாம அதாவது அதுக்கு கீழே இருக்கவங்க கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னாக்கா தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய நியமங்களையும் எதிர்த்து நிற்கிறவர்களாக தான் இருப்போம். இதனால என்ன ஆகுனா தங்களுக்கு தானே அந்த ஆக்கிரைக்குள்ளாக நம்ம சிக்கிப்போங்க. அதாவது தனக்கு தானே அந்த துயரத்துக்குள்ள அந்த துன்பத்துக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம். அதுல நம்ம போகாம இருக்கணும்னா தேவன் நியமித்தது ஒரு அதிகாரம். ஒரு மனுஷன் மேல அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னாக்கா மனுஷன் செலுத்துறது கிடையாது. காட் அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்துருக்காரு, அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க அங்கே செயல்படுத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு, அடையாளம்.